ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் எதுன்னா இதுதான் திருவள்ளூர் மணவாள நகர் சிக்னல். ஆக்சுவலாக இந்த சிக்னலில் இருந்து தான் நம்ம இந்த சைடு ஆப்போசிட்டில் திருவள்ளூருக்கு உள்ளே வரக்கூடிய என்ட்ரி. திருவள்ளூர்லேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா பூந்தமல்லி போகலாம், ரைட் சைடு திரும்பினோம்னா ஸ்ரீபெரும்புதூர் போகலாம். ஸோ ஸ்ரீபெரும்புதூர்லேருந்தும் பூந்தமல்லியிலிருந்தும் திருவள்ளூருக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான என்ட்ரியில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். கூவம் ரிவர் பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம திருவள்ளூருக்குள்ளே வரணும். கூவம் ரிவர் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து தான் கூவம் ரிவர் வந்து சென்னைக்குள்ளே வருது. ஸோ இந்த இடத்துல கூவம் ரிவர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. இப்போ நான் வந்து மணவாள நகர் பிரிட்ஜிலேருந்து அப்படியே மேலே ஏறிட்டுருக்கேன். இந்த பிரிட்ஜ் வழியாக ஏறி இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் போகணும்னா திருவள்ளூருக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் கூவம் ரிவர் போயிட்டுருக்கு. இப்போ அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, நம்ம இப்போது ரிவர் கிட்ட வந்துட்டோம். இதை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா, இதுதான் கூவம் ரிவர் தெரியுதுங்களா? இங்கேருந்து தான் கூவம் ரிவர் அப்படியே இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. இதுதான் கூவம் ரிவர். ஸோ இந்த ஆறு இங்கேருந்து இப்படி வந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அப்படியே இந்த பக்கமாக போயிடுச்சு. இது வந்து புது பிரிட்ஜு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜு கீழே பழைய பிரிட்ஜு ஒன்று இருந்தது, அதாவது பழைய பாலம் ஒன்று இருந்தது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட பாருங்கள். இதுதான் அந்த பழைய பாலம். டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பழைய பாலத்தில் இந்த பிரிட்ஜில் தான் வந்து எல்லா வண்டியும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த புது பிரிட்ஜ் கட்டுறதுனால எல்லாருமே இப்போது இந்த பிரிட்ஜை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய பிரிட்ஜ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு கூவம் ரிவர் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி உண்மையிலே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது. இங்கேருந்து அங்கே உள்ள சென்னைக்குள்ளே வரும்போது தான் அந்த மாதிரி கலராக மாறிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிட்ஜு எப்படியோ 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நடக்கிறதுக்கே ரொம்ப லென்த்தான பிரிட்ஜு தான் இது. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நாம் இப்போது இங்கேருந்து கீழே போனால் அந்த டேமேஜ் ஆன பிரிட்ஜை நம்ம பார்க்கலாம். இந்த பிரிட்ஜு கீழே போனோம்னா டேமேஜ் ஆன பிரிட்ஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இங்கேருந்து இந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே கீழே இறங்கணும்னா போயிட்டு சின்ன பிரிட்ஜை பார்க்கலாம். அந்த பிரிட்ஜ் எப்படி உடஞ்சிருக்கு. கூவம் ரிவர் வந்து அந்த பிரிட்ஜை தாண்டி தான் போயிட்டுருக்கு. நாம் இப்போ நேராக அங்கே போகலாம். ஸோ இதுதான் வரதராஜ நகர் சொல்லுவாங்க, வரதராஜபுரம்.
வரதராஜ நகர் போகணுன்னா இந்த வழியாக போகலாம், இல்லைனா பிரிட்ஜில் இறங்கி அப்படியே கீழே போக முடியும். நம்ம மேலேருந்து பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கியாச்சு. இந்த பிரிட்ஜுக்கு கீழே இங்கே ஒரு கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. இல்லை, அங்கே இருக்குது அந்த சர்ச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மொத்தம் 2 கோயில் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கூவம் ரிவரை காட்டுறேன் பாருங்கள். பிரிட்ஜு வந்து டோட்டலாக டேமேஜ். இந்த சைடு இப்போ எந்த வண்டியும் போகிறதில்ல. ஆனால் ஒரு சிலர் இந்த பிரிட்ஜை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த சைட்லாம் வர்றது. தண்ணி இப்போது சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள். இதுதான் இப்போ இருக்கிற நம்ம நடந்து வந்த பிரிட்ஜு. இப்படியே நடந்து வந்து அப்படியே இந்த சைடில் இறங்கி இந்த வழியாக தான் நான் இப்போ வந்தேன். ஸோ இதுதான் கூவம் ரிவர். இந்த வழியாக தான் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பஸ் எல்லாமே வந்து இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பெரிய பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பெரிய பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா வாகனங்களும் இந்த பிரிட்ஜை தான் போயிட்டு இருந்தது. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ் கட்டந்தா சொல்லப்படுது. 70 வருஷமாக பயன்பாட்டில் இருந்த பிரிட்ஜ் எப்போ டேமேஜ் ஆச்சு அப்படின்னா 2015 ஏற்பட்ட வெள்ளத்தினால இந்த பிரிட்ஜு வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பிரிட்ஜுக்கு இந்த சைடில் இருக்கிறது தான் வரதராஜபுரம் சொல்லுவாங்க. இந்த வரதராஜபுரம் கிட்ட வந்து ரயில்வே கேட் இருக்கும். ரயில்வே கேட்டை தாண்டி தான் திருவள்ளூருக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ரெயின் வரும்போது கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா வண்டியுமே இந்த பக்கம் தான் நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிற்கும்போது அது ரொம்பவே எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜு கட்டின உடனே இப்போ வாகனங்கள்லாம் அது மேலே போகும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அடிக்கடி இந்த சைடு போகும்போது பார்த்தோன்னா அங்கே ஒரு கல் இருக்கு இல்லையா, அது ஸ்டோன் மாதிரி இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருப்பாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப மழை அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழி இருக்கு இல்லையா, இந்த வழி இந்த சைட்லேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும், அதாவது இந்த சைடு வண்டி எதுவுமே போக்குவரத்து இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் கூவாறு. டைம் கிடைச்சா நான் இன்னொரு நாள் இந்த கூவாறு பிரிகிற இடம், அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.